சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். சமீபத்துல எம்புரான் திரைப்படம் ரிலீஸ் ஆனது இல்லைங்களா? அதுல 999 ஆண்டு அணை அப்படின்னு ஒரு டைலாக்குங்க. அதுதான் பெரிய அளவுல சர்ச்சையாகிருக்கு. சரி, எதனால இது சர்ச்சையானது? ஏன் தமிழர்கள் மிகப்பெரிய அளவுல கோபப்படுறாங்க? இதற்கான விடைங்கிறது முல்லை பெரியார் அணையுடைய முழுமையான வரலாறுல தாங்க இருக்கு. அதை புனைவு வடிவத்துல ரசிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. விகடன் பிளேவை டவுன்லோட் பண்ணி அதுல ஆடியோ வடிவிலும் இதை தெரிஞ்சுக்கலாங்க. நீர் அதிகாரம் இந்த லிங்க் அதாவது டிஸ்கிரிப்ஷன்லயும் வச்சிருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணா நிச்சயமாக முழுமையான வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரி, இன்றைய பரபரப்பு எதை ஒட்டி அப்படின்னா, இன்றைய பரபரப்புன்னு சொல்வதை விட மார்ச் 25 இருந்து டே பை டே திகில் ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னா மிகை கிடையாது. வேற யாரும் இல்ல, அண்ணாமலை தாங்க. அமித்ஷா அண்ணாமலையை வறுத்தெடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்லாம் தகவல்கள் வருது. மாற்றப்பட போகிறார். அப்படி மாற்றப்பட்டா புதிதாக யார் ரேஸ்ல இருக்காங்க? பலர் முன்னணியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல முதன்மையாக நயினார் நாகேந்திரன் அவருடைய பெயரும் அடிபடுது. அதே நேரத்துல இதுலயும் சில சர்ப்ரைஸும் இருக்கும், சஸ்பென்ஸும் இருக்கும் அப்படின்னு ஒரு இக்கு வைக்கிறாங்க, கமா போடுறாங்க பாஜக வட்டாரங்கள்ல. இன்னொரு பக்கம் எடப்பாடி முன்வைத்த டிமாண்ட், அவர் போடுகின்ற லாப நட்ட கணக்குகள், அதே நேரத்துல அண்ணாமலை மாற்றத்தை திமுக எப்படி பாக்குறாங்க, மு.க. ஸ்டாலினுடைய அந்த வியூகங்கள் என்ன, பல பரபரப்புகள் இருக்குங்க. அதனுடைய முழுமையான வடிவம் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏப்ரல் 6க்கு பிறகு அண்ணாமலைக்கு எகிரும் படபடப்பு. காரணம் அமித்ஷா. மார்ச் 25 தொடங்கிய டென்ஷன் நாள்தோறும் டே பை டே, இன்னும் சொல்ல போனா ஏப்ரல் 6 நெருங்க நிமிடத்துக்கு நிமிடம், நொடிக்கு நொடி நகத்தை அப்படியே பல்லுல கடிச்சுக்கிட்டு பதற்றத்துடைய உச்சத்துக்கே போய் என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு பாஜகவுடைய தற்போதைய தலைவரான திரு அண்ணாமலை, அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறாங்க. அவருக்கு எதிரான கோஷ்டியினர். அது என்னங்க ஏப்ரல் 6க்கு பிறகு திகில் அப்படின்னு கேள்வி கேட்டா, ஏங்க தற்போதைய அப்படின்னு நாங்க அழுத்தி பேசியிருக்கோம், அதுலயே புரிஞ்சுக்க வேணாமா? அதை கடைசியா பார்ப்போம், அதற்கு முன்னாடி மார்ச் 25 இருந்து தொடங்குவோம் அப்படிங்கிறாங்க அதே எதிர்கோஷ்டியினர். மார்ச் 25 அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய டீமோடு முன்னாள் அமைச்சர்களோடு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரை டெல்லியிலையும் சந்திச்சாங்க இல்லையா? நோ பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல இந்த காட்சிகள் புது பரபரப்பையும் ஏற்படுத்தினது. மாநில உரிமைக்காகத்தான் நாங்க சந்திச்சோம் அப்படின்லாம் இவர் பேசினார் எடப்பாடி. ஆனா என்டிஏ கூட்டணி ஆட்சி மலர்ந்ததும் ஊழல் எல்லாம் ஒழிக்கப்படும், திமுக ஆட்சி மாற்றப்படும் அப்படிங்கிற ரீதியில அமித்ஷா உடனே ஒரு ட்வீட்டை போட்டாரு. ஒரு 2 நாள்லயே அதிமுக உடனான கூட்டணி சம்பந்தமாக பேசிட்டு இருக்கோம், முடிவு அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்து அதை கன்ஃபார்மும் பண்ணாரு. அதே நேரத்துல இன்னொருத்தர் பதற்றம் குறையாம 28 அங்க டெல்லிக்கும் பறந்தாருங்க. அதே வாரத்துல புரிஞ்சிருப்பீங்க, திரு அண்ணாமலை. அவர் பதற்றமானதுக்கான முக்கியமான காரணம், உடனே டெல்லிக்கு படபடப்போடு பயணிச்சதுக்கான முக்கியமான காரணம் 25 மீட்டிங்ல எடப்பாடி பேசினதாங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, பிரச்சனை எல்லாமே உங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவரால் தாங்க. எங்களுடைய மூத்த தலைவர்கள், வரலாற்று தலைவர்கள், பேரறிஞர் அண்ணா, எங்களுடைய ஜெயலலிதா அம்மா எல்லோர் குறித்தும் தவறாவே பேசிட்டு இருந்தாரு அண்ணாமலை. கண்டிக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து முறையிட்டோம். ஆனாலும் பெருசா நீங்களும் நடவடிக்கை எடுக்கல. அதனால தான் எங்க தலைவர்களே ஒருத்தர் அவமானப்படுத்துறப்ப நாங்க எப்படி பொறுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னா நாங்க கூட்டணியை முறிச்சுக்கிட்டோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுங்க, இல்லைன்னா அவரை மாத்துங்க. இந்த எந்த முடிவுகளும் அவர் எடுக்கக்கூடாது, அவர் தலையீடு இருக்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியில டிமாண்ட் வச்சாங்க. அவ்வளவுதானே, பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற ரீதியில புன்னகையே பதிலாக கொடுத்தாரு அமித்ஷா. அப்புறம் என்ன, இந்த பக்கம் ஆக்ஷன்கள் பறந்தது. 28 அங்க டெல்லிக்கு போனாரு அண்ணாமலை. சரி, அங்க என்ன நடந்தது தெரியுங்களா? புள்ளி விவரங்கள் வேண்டாம், வெற்றி வேண்டும் அதட்டிய அமித்ஷா, அடங்கி போன அண்ணாமலை. உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ஏற்கனவே அண்ணாமலைக்கு சில பல அட்வைஸை கொடுத்திருந்தாரு. அதற்கு ஏற்ற மாதிரி தான் அதிமுக சொன்னது போலவே திமுக தான் எதிரி அப்படின்னு
ஏற்கனவே பேசியிருந்தாரு அண்ணாமலை. ஆனாலும் இப்ப டைரக்டாக அதிமுகவே வந்து புகார் பட்டியலை வாசிச்ச உடனே, குறிப்பா அண்ணாமலை அதிமுகவை கடுமையாக மோசமாக பேசின அந்த ஃபைல்ஸ் எல்லாவற்றையுமே எடப்பாடி அங்க சப்மிட் பண்ணியிருக்காரு. வீடியோக்களாக அந்த ஃபைல்ஸுகளை கொடுத்திருக்காரு. இந்த அளவுக்கு பேசினவரை வச்சுக்கிட்டு நாங்க எப்படிங்க கூட்டணியில சவாரி செய்ய முடியும் அப்படின்னு எடப்பாடி குமுறி இருக்காரு. இவையெல்லாம் வைத்து கொண்டுதான் அண்ணாமலை கிட்ட கேள்விகளையும் அடுக்கியிருக்காரு அமித்ஷா அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும் புள்ளி விவரங்களை பட்டியல் போட்டிருக்காரு. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தனித்து மூன்றாவது கூட்டணி, வலிமையான கூட்டணி நம்ம அமைச்சிருந்தோம். அதற்கேற்ற மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட 18% மேல, 18.5% மேல நமக்கு வாக்குகள் கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல ஒவ்வொரு தேர்தலையும் அதிமுகவுடைய வாக்குகள் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த தேர்தலையும் கூட சுமார் 20% வாக்குகளை மட்டும்தான் அதிமுக பெற்றிருக்கு. இன்னொரு பக்கம் உதாரணமாக நம்ம கூட்டணியில இருந்த முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில பலாப்பழ சின்னத்துல போட்டியிட்டு 2ஆம் இடம் பிடிச்சாரு. அவருக்கு எதிராக அத்தனை பேர் போட்டி போட்டாங்க அதே பெயர்கள்ல. ஆனாலும் அவர் 2வது இடம் பிடிச்சாரு. அதிமுக இரட்டை இலை, வலிமையான இரட்டை இலை சின்னத்தோடு இருந்தும் டெபாசிட்டை இழந்தாங்க. இவை எல்லாமே நாம வளர்ந்துகிட்டு வரோம், அதிமுக தேய்ந்து வருகிறது அப்படின்னு தன்னுடைய பாணியில பல்வேறு டேட்டாக்களையும் அடிக்கிருந்தாரு அண்ணாமலை. சரிங்க, இந்த டேட்டாக்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நமக்கு தேவை வெற்றி தானே. என்ன சொன்னீங்க? 10 தொகுதிகளுக்கு மேல நாம நிச்சயமாக வெற்றி பெறுவோம், எம்பிகள் 10 எம்பிகள் இங்க தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு வருவாங்கன்னு பேசுனீங்களே. ஆனா என்ன ஆச்சு? வாக்குகள் உயர்ந்தது, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப நம்முடைய தேவை என்ன? ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் நம்முடைய எம்பிக்கள், நமக்கான எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு போகணும், அந்த மாநில தலைநகருக்கு போகணும், சட்டமன்றத்துக்கு போகணும். இதுதான் நம்முடைய அஜெண்டா. அப்ப வெற்றியே இல்லாத ஒரு மாநிலமாக எவ்வளவு நாளைக்கு தான், எத்தனை ஆண்டுகளுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறது? அதில் கவனம் செலுத்தணும். நமக்கு உடனடி தேவைங்கிறது வெற்றி தான். அதனால உடனடியாக திரு எடப்பாடி அவரை போய் சமாதானப்படுத்தக்கூடிய வேலைகளை, அதாவது அவரை போய் பாருங்க அப்படின்னும் கட்டளை போட்டிருக்காரு அமித்ஷா அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. செக் வைத்த எடப்பாடி, ஆக்ஷனில் இறங்கும் அமித்ஷா, பதறி போன அண்ணாமலை. திமுக வலிமையான கூட்டணியோடு இருக்காங்க. சோ நாம முன்கூட்டியே கூட்டணியை அறிவிச்சு உறுதியாக பயணிச்சா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும். சோ பாஜக அதிமுக கூட்டணியை இப்பவே உறுதி பண்ணுங்க அப்படின்னு டெல்லியில இருந்து அழுத்தங்கள் மேல அழுத்தங்கள் அதிமுக தரப்புக்கு கொடுக்கப்பட்டதுங்க. ஆனா பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் பிடி கொடுக்காமலே இருந்தாரு, அறிவிக்காமலே இருந்தாரு. ஏன் அப்படின்னு கேள்விகள் கேட்கிறப்ப அண்ணாமலை அவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலையே, எங்களுக்கு அவரை வச்சுட்டு எப்படிங்க வாக்கு கேட்க முடியும், எப்படிங்க கூட்டணின்னு அறிவிக்க முடியும் அப்படின்னு அந்த நெருடலா இருக்கு அப்படிங்கிறத பகிர்ந்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை தூக்கிடலாமா அப்படிங்கிற ஆலோசனையும் வந்ததுங்க. இந்த விஷயம் அண்ணாமலை அவருடைய காதுக்கும் போக, அவங்க டீமுக்கும் போக, அதை ஒட்டித்தான் நான் ஒரு தொண்டனாக இருந்தும் திமுகவை வீழ்த்த, தோற்கடிக்க நான் வந்து பாடுபடுவேன் அப்படின்லாம் இங்க டெல்லியிலையும் பேசினாரு, இங்க கோவையில வந்து செய்தியாளர்கள்கிட்ட பேசினாரு. அதாவது மாத்திருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்துல அதிமுகவோடு மறுபடியும் கூட்டணி வந்தா நான் ராஜினாமா செய்வேன் அப்படின்னு ஏற்கனவே அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. அதை ஒட்டி செய்தியாளர்கள் 2 நாளைக்கு முன்னாடி கேட்டப்பவும் கூட நான் பேச்செல்லாம் மாற மாட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. அதாவது அண்ணாமலை அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பதவியில இருந்து போங்கன்னு சொல்றது கிடையாதுங்க, எங்க அண்ணாமலை ஜி அவரே இந்த பதவி வேண்டான்னு சொல்றாருங்க, புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ரீதியில அவருக்கு ஆதரவாக கம்பு சுத்திட்டு இருக்காங்க. ஆனாலும் பாஜக தலைமை அவரை மாற்றக்கூடிய முடிவுல உறுதியாகவும் இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் அண்ணாமலைக்கு ஆதரவாக பல்வேறு இடங்கள்ல இருந்தும் சமூக வலைதளங்கள்ல அவரை மாத்தினா பிரச்சனை, அவர் தான் எங்க தமிழ்நாட்டுல பாஜகவை இன்னும் கூடுதலாக பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தாரு, அதிமுகவுக்காக எல்லாம் அண்ணாமலையை பதவியில இருந்து மாத்திரக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஆதரவாக பலரும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பதிவிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாக்கள்ல. முக்கியமா அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னா, அண்ணாமலை சமீபத்துல லண்டன் போனாருங்க. அப்ப பாஜக குறித்து இங்க பெருசா டாக் இல்ல. அதே அவர் லண்டன்ல இருந்து திரும்பின உடனே தினந்தோறும் பாஜக செய்தி இல்லாம இங்க தமிழ்நாட்டுல இருக்குங்களா? ஏதாவது ஒன்றை திமுக அட்டாக் அரசுல முன்வைத்து ஒரு பேசு பொருளாக பாஜகவை லைம் லைட்லயே வச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு யங் போர்சஸ் நிறைய பேர் பாஜகவை நோக்கி வருவதற்கு அண்ணாமலை ஒரு முக்கியமான காரணம். அப்படிப்பட்டவரை
ஏற்கனவே தேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளருக்காக அதிமுகவுக்காக மாத்தணுமா அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. அப்புறம் முக்குளத்தூர் சமூகத்தினர், நாடார் சமூகத்தினர் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல அடர்த்தியா இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்கள் கிட்ட எடப்பாடி அவருக்கு பெரிய ஆதரவு கிடையாதுங்க. எடப்பாடியோடு நம்ம மறுபடியும் சேர்ந்தோம்னா நமக்கு ஏற்கனவே பதிவான வாக்குகள் கூட அடுத்த தேர்தலில் நமக்கு விழாது. மதுரையில கூட சௌராஷ்டிர சமூகத்தினர் நமக்கான பெரும்பாலானவங்க நமக்கான ஆதரவாளர்களாக இருக்காங்க. அவங்களும் கூட நெகட்டிவாக போக வாய்ப்பு இருக்கு. இப்படி பல்வேறு சமூகத்தினரும் பாசிட்டிவாக பாஜக பக்கம் கொண்டு வந்தது அண்ணாமலை. ஆனா அதிமுகவுக்காக அவரே மாத்தலாமா அப்படிங்கிற ரீதியில குமுறிக்கிட்டு இருக்காங்க அவருடைய ஆதரவாளர்கள். எடப்பாடியால் உடைந்து போன அண்ணாமலையின் சிஎம் ஆசை நொறுக்கிய அமித்ஷா. அண்ணாமலை அவர்களை மாற்றாதது வரை, அவர் மீது ஆக்ஷன் எடுக்காதது வரை நாங்க அதிகாரப்பூர்வமாக கூட்டணி என்று உறுதியாக நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு டெல்லிக்கு மெசேஜையும் தட்டி விட்டுருக்காங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்களுடைய டீம்ங்க, மாஜி அமைச்சர்கள்லாம். மேலும் இந்த கூட்டணிக்கு எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற மெசேஜையும் தட்டி விட்டுருக்காங்க. இதை டெல்லி தரப்பும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதையே உடனடியாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்கள் ஆர்டராகவும் அண்ணாமலைக்கு பாஸ் பண்ணி இருக்காரு. எடப்பாடி தான் சிஎம் வேட்பாளர் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. இதை தான் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல அண்ணாமலை அவரால். ஏன்னா அண்ணாமலை அதிமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு ஏற்கனவே காய் நகர்த்தினார் இல்லையா, அதற்கு பின்னாடி அவருடைய ஒரு அரசியல் கணக்கும் இருக்கு. அதிமுகவோடு பயணிக்கும் வரை அதிமுகவை சார்ந்தவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியும். அதுவே தனியாக பாஜக களமாடினா 2026 பாஜக கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளராகவும் தேர்தலை சந்திக்கலாம் என்பதெல்லாம் அண்ணாமலையுடைய ஒரு கணக்காகவும் இருந்ததுங்க. அதனாலையும் அதிமுக கூட்டணியை பெருசா ஒரு விரும்ப கிடையாது. ஆனா இவ எல்லாவற்றுக்குமே இந்த மார்ச் 25 டெல்லி மீட்ல செக் வச்சுட்டாங்க எடப்பாடி அவர்களுடைய தரப்பு. அதற்கேத்த மாதிரியே அண்ணாமலை அவர்களுடைய ஆசையும் நொறுக்கி தள்ளிட்டாரு அமித்ஷா. இதை ஒட்டி தான் புலம்பி கொண்டிருக்காங்க அண்ணாமலை அவங்களுடைய டீமு. ஏங்க ஏற்கனவே நம்மளெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போனவங்க தான் எடப்பாடி அவங்களுடைய டீமு. அவங்க 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரப்பெல்லாம் நம்மளை கைவிட்டாலும் கைவிட்டுருவாங்க. இவ்வளோ ஏன் இப்ப கூட்டணின்னு சொல்றவங்க திடீர்னு நோ கூட்டணின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்குள்ள. எதுலையுமே தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே முன்னிறுத்தக்கூடியவர்களாகத்தான் எடப்பாடி மற்றும் அவங்களுடைய டீம் இருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறாங்க அவருடைய எதிர்கோஷ்டியினர். பாஜகவின் அடுத்த தலைவர் யார்? ரேஸில் முந்தும் நயினார் நாகேந்திரன், பரபரப்பின் உச்சத்தில் கமலாலயம். 2026 வெற்றிக்கு வலிமையான கூட்டணி அமைக்கணும். அதற்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிமுக சில டிமாண்டுகளை முன் வச்சிருக்கு. அதே நேரத்தில் உட்கட்சியிலிருந்தோ திரு அண்ணாமலைக்கு எதிராக அவர் கட்சியை பெருசா வழி நடத்தலை அப்படின்னு பல்வேறு சீனியர் தலைவர்களும் புகார் பட்டியல்களை வாசிச்சிருக்காங்க. அந்த ஃபைல்ஸுகளையும் கையில வச்சிருக்காங்க. ஸோ இவையெல்லாம் வைத்து தான் அண்ணாமலை அவரை மாற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் ஏறக்குறைய டெல்லி வந்ததுங்க. சரி, தமிழ்நாட்டில் அப்ப அடுத்த பாஜக தலைவர் யாரு? ரேஸ்ல பார்த்தோம்னா திரு நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர், திருமதி வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர், திரு கருப்பு முருகானந்தம், அப்புறம் கட்சியுடைய மிக முக்கியமான சீனியரான திரு பொன் ராதாகிருஷ்ணன், இப்ப இருக்கக்கூடிய இணையமைச்சர் திரு எல் முருகன், இப்படி பலருடைய பெயரும் அடிபட்டு கொண்டிருக்குங்க. இதுல சமுதாய ரீதியிலான கணக்கு போடப்பட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் டிக்கடிக்கப்படலாம் அப்படின்னு அதிக அளவிலான மார்க்கு அவருக்கு தான் விழுந்துகிட்டு இருக்கு பாஜகக்குள்ளார. ஏன் அப்படின்னா முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்தவர், தென் தமிழ்நாட்டில் வலுவான வாக்கு வங்கி இருக்கு. ஸோ அதை அப்படியே பாஜக பக்கம் கொண்டு வரலாம். ஒன்று. இரண்டாவது, ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே திராவிட கட்சிகளில் இருந்ததால, அதிமுகவெல்லாம் இருந்ததால அவர்களுடைய அணுகுமுறை, திமுகவுடைய அணுகுமுறைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அரசியல் இவருக்கு நன்கு தெரியும், சமாளிச்சிருவாரு. மூன்றாவது, அதிமுகவில் இருந்து இங்க பாஜக பக்கமும் வந்தாரு. அதிமுகவிலையும் பலரும் நெருக்கமான சோர்சஸ் இருக்காங்க. இப்ப நயினார் நாகேந்திரனை இங்க கொண்டு வந்தா அதிமுகவினரும் ரொம்ப இயல்பாகவே களத்துல இறங்கி வேலை பார்ப்பாங்க. பழைய சகா இல்லைங்களா, அதனால நெருக்கமா வருவாங்க. இப்பயும் கூட சட்டமன்றத்துல இந்த கூட்டணி அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்லாம் பேசப்பட்ட உடனே சட்டமன்றத்துல பார்த்தோம்னா அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரனோடு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவருடைய மகன் திருமணத்துல அந்த விழாவுக்கு போயிருந்த நேரத்துல, வரவேற்பு விழாவுக்கு போயிருந்த நேரத்துல எடப்பாடி அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் ரொம்ப நேரம் விமான நிலையத்திலையும்
பேசிட்டு இருந்தாங்க. அப்பவே எப்ப தலைவராக போறீங்க அப்படின்னு எடப்பாடி கேட்டதாகலாம் செய்திகள் வட்டமடிச்சது. நம்மளும் அந்த காணொலியில பதிவு செஞ்சிருக்கோம். சரி, இப்படி நயினார் நாகேந்திரன் இருந்தா கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்க அதிமுகவுக்கும் வசதியா இருக்கும். நான்காவதாக, ஏற்கனவே கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த அண்ணாமலைய தலைவர் பதவிக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதன் மூலமாக மேற்கு மண்டலத்திலும் அந்த சமூகத்துக்கிட்டையும் ஒரு நல்ல ஆதரவையும் பாஜகவால பெற முடிஞ்சது. இப்ப தென் மாவட்டங்கள்ல இருந்து வலிமையான சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்தா பேலன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து கூட்டணியில அதிமுக இருக்கிறப்ப அதிமுகவுல கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்துடைய வாக்கு வங்கி அதிமுகவுக்கு அதிக அளவிலேயே இருக்கு. மேற்கு மண்டலத்துல தான் அதிமுக நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அங்க ஈஸியா பாஜகவும் கூட்டணி தயவுல வெற்றி பெற முடியும். அப்ப சவுத்துல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். கூட்டணி பேலன்ஸ் ஆகவும் இருக்கும். மேற்கு மண்டலத்துல வலிமையா இருக்கக்கூடிய சமூகம், தென் மாவட்டங்கள்ல வலிமையாக இருக்கக்கூடிய சமூகம். இதற்கு அடுத்து முக்குளத்தூர் சமூகத்துக்கு பெரிய முக்கியத்துவம் தரல எடப்பாடி அப்படின்லாம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி வி.கே. சசிகலா, அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் பலரும் இப்படியான பரப்புரையை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை ஒட்டியும் அவங்க ஒரு இடைவெளி, ரெண்டு தரப்புக்கும் ஒரு போட்டி இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப அவர்களுடைய குட் புக்லயும் இடம் பிடிச்சது போல ஆகும். அவர்களோட கூடுதலாக நெருக்கமாகவும் பயணிக்க முடியும். எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில அவங்க இருந்தாலும் இப்ப பாஜகவுல முக்குளத்தூர் சமூக தலைவரை கொண்டு வருவதன் மூலமாக இவர்களை சாந்தப்படுத்தியதாகவும் இருக்கும். இவங்க இன்னும் இறங்கி கூடுதலாக வேலை பார்ப்பாங்க. அப்ப சவுத்துல முழுமையாக வாக்குகளை பெற்றுவிட முடியும் அப்படின்னும் கணக்கிடுகிறது பாஜக. அந்த வகையில தான் ரேஸ்ல முந்தி செல்கிறார் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த கமலாலய சீனியர்கள். டார்கெட் டிவிகே, விஜயை சமாளிக்க பாஜக புது திட்டம். களத்தில் வானதி சீனிவாசன். பாஜகவுடைய அடுத்த தலைவர் யார் என்கிற ரேஸ்ல திரு நயினார் நாகேந்திரன் பெயர் முன்னணியில ஓடிக்கொண்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் வேறொரு கணக்கும் போடப்படுதுங்க. தமிழ்நாட்டில் வலிமையான ஒரு பெண் ஆளுமை தலைவர் கிடையாது. இப்ப தேமுதிகவுல பொதுச் செயலாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. ஆனாலும் ஒரு வலிமையான வாக்கு வங்கியோடு தேமுதிக இல்ல, கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்க. அதே நேரத்துல முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் போல ஒரு ஆளுமைகள் இப்ப இல்ல. அந்த வெற்றிடத்தை பயன்படுத்திக்கலாம். சோ தமிழ்நாடு பாஜகவுல பெண் தலைமையை அமைக்கலாமா அப்படின்னு ஒரு திட்டம் பாஜகவுக்கு இருக்கு. ஏன்னா புதிதாக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவங்க முழுக்க பெண்களை டார்கெட் பண்ணி தான் அவங்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், பெண்களுக்கு நாங்க மறுமலர்ச்சி கொடுப்போம் அப்படின்னு திட்டங்கள்லாம் பெண்களை நோக்கிய மையமிடுறாங்க. குடும்ப வாக்குகளை அதிக அளவுல விஜய் குறிவைக்கிறாரு. ஏற்கனவே இளம் வாக்காளர்களும் ஆதரவு இருக்கு. குடும்ப வாக்குகள், பெண்கள் வாக்குகளும் அந்த பக்கம் போனா அதிக அளவுல வாக்காளர்களாக பெண்கள் இருக்காங்க. இந்த பக்கம் பாஜகவுக்கு ரொம்ப பின்னடைவு ஆகிவிடலாம். சோ இவை எல்லாவற்றையும் சரி கட்ட ஒரு பெண் தலைவரை தமிழ்நாடு பாஜகவுக்கு கொண்டு வந்தா பெண்களுடைய ஆதரவை பாஜக பக்கம் திருப்ப முடியும். ஆண்களுக்கு மத்தியில இவங்க எதிர்த்து ஆக்டிவாக சண்டை போட்டா அது பாஜகவுக்கு ஒரு பாசிட்டிவாக மாறும் இல்லையா அப்படின்னு ஒரு கணக்கு முன்வைக்கப்படுதுங்க. சோ திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பாஜக தலைவர் யோகம் அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. ஏன்னா பாஜக பல்வேறு சர்ப்ரைஸுகளை எப்பவுமே கொடுக்குங்க. என்ன டெல்லி முடிவெடுக்கிறாங்கன்னு இங்க யாராலையும் உடனே சொல்லிட முடியாது அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள். பதவி பறித்த பிறகு அண்ணாமலையின் நெக்ஸ்ட் மூவ். அதிமுக கூட்டணி அமைவதில் அண்ணாமலை எந்த வகையிலையும் இடைஞ்சலா இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. அதை ஒட்டி தான் அண்ணாமலைய தலைவர் பதவியிலிருந்து மாத்திடலாம் அப்படின்னும் அதற்கான வேலைகள் வேகம் எடுக்குதுங்க. அதே நேரத்துல அண்ணாமலை கடுமையாக கட்சிக்காக உழைத்தவர், தமிழ்நாட்டில் கட்சியை வளர்த்தவர். அவரை மாத்திட்டா ரொம்ப கஷ்டம் தேர்தல் நெருங்குறப்ப அப்படின்னு அவருக்கு ஆதரவாகவும் சிலர் டெல்லி பாஜக புள்ளிகளோடு பேசிட்டு இருக்காங்க. அவரை மாத்தாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் ரிசல்ட் எங்களுக்கு முக்கியம், ஸோ எங்களுடைய வியூகம் வேற அப்படிங்கிறதுல டெல்லி உறுதியா இருக்காங்க. சரி, அப்படி அண்ணாமலையை மாத்திட்டா அடுத்து என்ன? அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னா கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக உழைத்தவர்களை அப்படியே விட்டுற மாட்டாங்க. குறிப்பாக அண்ணாமலை போன்ற யங் ஃபோர்ஸை விட மாட்டாங்க. அவருக்கு ராஜ்யசபா சீட்டு, மாநிலங்களவை எம்பி பதவி கொடுத்து மத்திய அமைச்சராக அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து அப்படியான வேலைகளில் ஈடுபடுத்துவாங்க. அவருக்கான கௌரவத்தை பாஜக நிச்சயம் செய்யும் அப்படின்னும் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க.
ஆனா அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும் நார்த்துக்கு போறதுக்கோ இல்ல உயர் பதவிகள் அமைச்சராவது போன்றவற்றில் பெரிதா ஆர்வம் கிடையாது. இங்க தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் களமாடி 2026 வெற்றி பெறணும் என்பதுதான் அவருடைய இலக்கா இருக்கு. டெல்லி அரசியலை விட லோக்கல் அரசியல்ல நிச்சயமாக சாதித்து காட்டுவார் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க அவருடைய ஆர்மிங்க. அதாங்க ஆதரவாளர்கள்ங்க. இன்னொரு பக்கம் வேறொரு விஷயமும் பேசப்படுது. அண்ணாமலை அவரை பதவியிலிருந்து எடுத்துட்டு ஒரு 3 மாதத்திற்கு தலைவர் பதவிக்கே ஆள் போடாம ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை வைத்து கட்சியை வழி நடத்தலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை டெல்லியில ஓடிக்கொண்டிருக்காமாங்க. சரி, அது என்ன ஏப்ரல் 6 அப்படின்னு தொடக்கத்துல சொன்ன இல்லைங்களா? பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரு இங்க தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு வராரு ஏப்ரல் 6ஆம் தேதி. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற கூட்டம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சுமார் 14 பாஜக மாநில தலைவர்கள் மாற்றப்படலாம் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. அதுல முதன்மையாக அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க டெல்லி பாஜக தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கமலாலய சீனியர்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. அண்ணாமலை அவர்கள் இருக்கும் வரை அதிமுக கூட்டணி என்பதை அறிவிக்காது பாஜகவுடன் என்பதுதான் எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு. அதே நேரத்துல டெல்லி அரசியல் பக்கம் என்னை தள்ளி விட்டுறாதீங்க, இங்க லோக்கல் அரசியலையே சாதிப்பேன் என்பதுதான் அண்ணாமலை அவர்களுடைய டீமுடைய முடிவா இருக்குங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டென்ட் கிடைச்சிட்டு இருந்தது, அதனால ஈஸியாக பாஜகவை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப அவரை மாத்தி வலிமையான ஒருவரை கொண்டு வந்தா அது திமுகவுக்கு நட்டம் ஏற்படுத்தும் அப்படின்னு அண்ணாமலை மாற்றத்தை வேணாங்கிற ரீதியில கருதுறாங்க திமுகவுடைய தலைவர்கள், குறிப்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய டீம் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டை சுற்றி அரசியல் புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.